தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாடு தமிழ்நாட்டில் நடக்கின்றது. இதில் பங்கு கொள்வதற்காக உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னை வந்திருக்கக்கூடிய சூழலில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக விஜய் நேரில் சென்று அவரை வரவேற்க இருக்கிறார். விவரங்களோடு நமது செய்தியாளர் ஜெரியும் இணைந்திருக்கிறார். ஜெரி, சரியாக எப்போது முதலமைச்சர் உள்துறை அமைச்சரை சந்திக்க இருக்கிறார்? அந்த புரோட்டோகால்ஸ் என்ன? வணக்கம். நாளை சென்னை அடுத்து இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில தெற்கு மண்டல குழுவினுடைய 36வது மாநாடு நடைபெற இருக்கிறது. மத்திய அமைச்சர் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய தலைமையில் நடக்கக்கூடிய மாநாட்டில் சதர்ன் ஜோனுடைய ஸ்டேட் சிஎம் எல்லாம் கலந்துக்கிறாங்க. அதாவது முக்கியமா தமிழ்நாடு நடத்துறதால முதலமைச்சரும் அதுல முக்கியமாக பங்கேற்கக்கூடிய சூழல்ல உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னை வந்திருக்கிறாரு. அவரை வரவேற்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவருடைய இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறாரு. இந்த கூட்டத்துல தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, கேரளா ஆகிய 5 மாநில முதலமைச்சர்கள் பங்கெடுக்க இருக்கிறார்கள். இதுல தெலுங்கானா முதலமைச்சர் பங்கெடுப்பாரா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. பல்வேறு காரணங்களுக்காக அவர் பங்கேற்ப வாய்ப்பு குறைவு என்றும் கூறப்படுகிற சூழல்ல நாளை 31வது மாநாடு நடைபெற இருக்கிறது. இந்த சூழல்ல டெல்லியிலிருந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்திருக்கிறார். அவரை வரவேற்பதற்காக முதலமைச்சர் ஜோசப் விஜய் நீலாங்கரையிலுடைய இல்லத்திலிருந்து அவர் புறப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. பொதுவாகவே உறுப்பு மாநிலங்கள்ல முதலமைச்சர்கள், துணைநிலை ஆளுநர்கள் மற்றும் நிர்வாகிகள் ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் 2 மூத்த அமைச்சர்கள் தலைமையிலான செயலாளர்கள் மற்றும் மத்திய மாநில அரசுகளுடைய மூத்த அதிகாரிகள் இந்த கூட்டத்துல பங்கேற்க இருக்கிறாங்க. மாநிலங்களுக்கு இடையேயான பிரச்சனைகள், மத்திய மாநில உறவுகள், நீர் பகிர்வு மற்றும் ஆந்திர பிரதேச மறுசீரமைப்பு சட்டம், கல்வி, பிரதமர் வீட்டு வசதி திட்டம், சிவில் விமான போக்குவரத்து உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை குறித்து இந்த மாநாட்டில் ஆலோசிக்கப்பட இருக்கிறது. மேலும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை வழக்குகளை விரைந்து விசாரிக்க விரைவு சிறப்பு நீதிமன்றங்களை செயல்படுத்த உள்ளிட்ட தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விவகாரங்களும் விவாதிக்கப்பட இருக்கிறது. இந்த சூழல்ல முதலமைச்சர் உள்துறை அமைச்சரை வரவேற்பதற்காக சென்றிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் இந்த சந்திப்பு நடைபெற இருக்கிறது. விமான நிலையத்திலிருந்து அவர் முன்னதாகவே உள்துறை அமைச்சர் அமித்ஷா புறப்பட்டிருக்கிறார். இன்னும் 15லிருந்து 20 நிமிடங்களுக்குள்ளாக அவர் கோவளத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதிக்கு சென்றடைவார். அங்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் உள்துறை அமைச்சரை வரவேற்க இருக்கிறார். இந்த மாநாடு 31வது மாநாடு தமிழகத்தில் நடப்பதால தமிழகத்தின் முதலமைச்சர் இதுல துணைத் தலைவராக இருக்கிறார். இந்த சூழல்ல அவர் இன்று உள்துறை அமைச்சரை வரவேற்க சென்றிருக்கிறார். மேலும் வரவேற்ற பிறகு ஆலோசனை கூட்டம் நடப்பதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாகவே கூறப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெர்ரி.